செல்வா அண்ணா, செல்வன் அண்ணா சாப்பிட்டீங்களா கேட்குறீங்க. சாப்பிட்டேன் அண்ணா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன் அண்ணா. அக்கா ஈவினிங் லைவ் போடுங்க 4 o'clock. ஓகே ஓகே ஆர்த்தி, கண்டிப்பாக. வெயிட் அக்கா, கடைக்கு போயிட்டு வரேன். ஓகே ஆர்த்தி, போயிட்டு வாங்க. இப்படி 4 பேர் நம்மக்கிட்ட லைவ் விட்டு போகும்போது சொல்லிட்டு போனால் நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். அது இல்லாமல் அவங்க பாட்டுக்கு வராங்க, பேசுகிறாங்க, 4 கமெண்ட் பண்ணுறாங்க, போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா சாப்பிட்ட உடனே தூக்கம் வருமா, இல்லை அதுக்கு போராடணுமா? ஐயோ, பாப்பாவுக்கு சாப்பிட்டோன்னெலாம் தூக்கம் வராது. அவளை தூங்க வைக்க ஒரு ஒரு 2 மணி நேரம் ஆகும். சாப்பாடு விட்டுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். மொத்தம் 3 மணி நேரம் அதை நான் சமாளிச்சே ஆகணும். தூக்கம்லாம் வராது. நமக்கே சாப்பிட்டோம் அப்படின்னா தூக்கம் கண்ணை சொக்கும். ஆனால் இந்த அம்மாவுக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் விடுங்க அக்கா, பார்த்துக்கலாம் எல்லாம் அப்படிதான். ஓகே ஓகே ஆர்த்தி. ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லை செல்வன், நான் ஸ்டார்டிங் ஒர்க் போயிட்டு இருந்தேன். இப்போ வீட்டில் பாப்பா இருக்கிறதுனால பார்த்துக்க ஆள் இல்லை. ஸோ நான் பார்த்துட்டு இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். அதனால் பாப்பா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஸ்கூல் சேர்த்ததுக்கு அப்புறம் நான் திரும்ப வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் போயிட்டு வரேன், இருங்க. ஓகே ஆர்த்தி, போயிட்டு வாங்க. பட் ஒர்க்கு போகிறது நல்லா தான் இருக்கும். ஒர்க்கு போயிட்டு ஃபேமிலியையும் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரில. இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் இவ்வளோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேங்க. பேசுங்கப்பா, பேசுங்க. யார்ப்பா ஹார்ட்டா அனுப்புகிறாங்க? வாழ்க்கை அதுதான் நம்பி. கரெக்டு தான். வாழ்க்கைனா அப்படி தான் இருக்கும். என்ன பண்ணுறது? நாம் தான் புரிஞ்சு பொழைச்சி நடந்துக்கணும். யார்ப்பா அது ஹார்ட் அனுப்புறது? இன்னும்மா ஒரே ஹார்ட்டா வருது. யாருன்னு சொல்லுங்க ஹார்ட் அனுப்புறது. தூக்கம் வருதுங்க எனக்கு. யாரும் பேசினா தான் பேச முடியும். யாருமே பேசாமல் எப்படி தூக்கமா சொக்குது. லைஃப்பில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் அண்ணா போகணும் செல்வன் அண்ணா. கரெக்டு தான். பட் வந்து ஒரு டைம் வந்து நமக்கு அப்படி தோணும். இன்னொரு டைம் வந்து ஐயோ ஏன்டா இந்த வாழ்க்கைன்ற மாதிரி தோணுது. என்ன தான் பண்ணுறது? நானும் வந்து எவ்வளவோ சரி ஓகே 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 ஓகேன்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். ஆனால் முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே. சரி அப்படின்னு மீண்டும் வருகிறேன். அண்ணா இப்போ நீங்களும் போகிறீங்களா? இருக்கிறதே கொஞ்சம் பேர். ஸோ கொஞ்சம் பேசிட்டு தான் போங்களேன். என்ன தான் உங்களுக்கு ப்ராப்ளம்னே தெரியலையே. என்ன லைவை கட் பண்ணுறீங்க? செல்வன் அண்ணா நீங்கள் இருப்பீங்கள்ல? இல்லைன்னா நான் வந்து விடுகதை லைவ் போட்டு விட்டுறலான் இருக்கேன் இப்போதைக்கு. வரட்டா மாமி? பாய் பாய் அண்ணா. செல்வராஜ் அண்ணா வாங்க. ஹாய் அண்ணா. ஓ, ஹார்ட் அனுப்புனது நீங்கள் தானா? ஹாய் செல்வராஜ் அண்ணா, சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நெக்ஸ்ட் லைவ் எப்போ போடுவீங்க? நான் 4 o'clock லைவ் போடுவேண்ணா. செல்வன் அண்ணா, என்னோட லைவ் டைம் என்ன தெரியுமா? மார்னிங் 10 o'clock ஒரு லைவ், அப்புறம் இந்த மாதிரி 12 o'clock ஒரு லைவ், ஈவினிங் 4 o'clock ஒரு லைவ். மொத்தம் 1 டேக்கு 3 லைவ் வருவேன். ஹாய் செல்வராஜ் அண்ணா, சொல்லுங்கள். சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செல்வராஜன் அண்ணா அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. லைக்கை போட்டுட்டே பேசுங்கப்பா. லைக்கை போடுங்கப்பா.